வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பெரிய சரிவை சந்திச்சு காணப்படுறவில்லை. இது மேற்கொண்டு தொடர வாய்ப்புகளும் சூழலும் இதுவரை அதிகமாக இருக்குது. இது மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரியாக போது, இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 240 காணப்பட்டது. 1 கிராமுக்கு 5 ரூபாய் விலை செஞ்சு 235. 8 கிராம் 1920 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 40 ரூபாய் விலை சரிவோட 1880 காணப்படுது. வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 5000 சரிஞ்சு காணப்படுது. இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை. அதற்கான காரணங்களை பற்றி வீடியோவோட முடிவில் பார்க்கலாம். அதே நேரத்தில் நம்ம அடுத்து 24 தங்கத்தோட விலையை பற்றி பார்க்கலாம். 1 கிராம் 14586 காணப்பட்டது. 170 ரூபாய் விலை சரிவோட 14416 இருக்கு. சவரன் விலை 1,16,688 காணப்பட்டது. நம்மளுக்கு 1360 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட 1,15,328 ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம்னா 2000, சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் 3000 4000 வரை அதிகபட்சமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சூழலில் 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 13,370 155 ரூபாய் விலை சரிவோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,215 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கு மாறி இருக்கவில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவரன் விலை 1,06,960 காணப்பட்டது. 1240 ரூபாய் வீழ்ச்சியோட 1,05,720 ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதைக்கு திரும்பி காணப்படுது. இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு 1,05,000 காணப்படுறது. ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு 1,07,000 8,000 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட் 1,00,000 இல்லை 1,02,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே வேளை இதற்கு முக்கியமான காரணங்கள், முதல்ல வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியோட உலக சந்தையில் வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு அவுன்ஸ் $57 காணப்படுது. இதே வேளை வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஒரே நாளில் 1.75% சரிஞ்சு காணப்படுது. இதன் காரணமாக தான் வெள்ளியோட விலை சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இன்று மேற்கொண்டு சரியவும் வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படவில்லை. இந்திய பங்குச்சந்தை ஏற்றத்தை செஞ்சுட்டு வேலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 76,700 800 புள்ளிகள் அப்படின்னு மாறி மாறி காணப்படுது. இந்த போக்கானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு மேற்கொண்டு முக்கியமான ஆதாரமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புவிசார் அரசியல் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் சார்ந்த நிலவரங்கள் இப்போ சரியாக இல்லாத காரணத்தால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இது மாதிரி சூழல் இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ தங்கம் வெள்ளியில் முதலீடுகள் குறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஹார்மூஸ் நீரிணை தற்காலிகமாக திறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அனைத்துமே இருக்கவில்லை. இதை சார்ந்து வர்த்தகம் அங்கே அதிகமாக நடக்க போது. இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அந்த வர்த்தகத்தை சார்ந்து சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது.